சரிசமமாக பெண்கள் என்பதை மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தான் மகளிர் காவல் நிலையம் தனியாக உருவாக்கியவர். இந்தியாவிலேயே ஆண் ஆதிக்கமுள்ள வாழ்க்கையிலேயே மிக சிறந்த மாநிலமாக ஆக்குவதற்காக முதல் பதவியேற்று மகளிருக்கு சிறப்பு சேர்ந்தவர்கள் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். மகளிருக்கென்று காவல் நிலையம், கமாண்டோ படை, மகளிருக்கு 50% மாநகராட்சியில இடஒதுக்கீடு, இப்படி ஆண்களுக்கு சரிசமமாக மகளிரை உருவாக்கியவர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அவர் வழியிலே வந்த கலாய்க்கூடிய வார்டுக்குள்ள என்ன ஏதுன்னு தெரியாது. இளைஞர் பின்னாடி அவர் வந்து சட்டசபைகளுக்காக ஒன்றும் பண்ண பார்த்து மறுபடியும் திமுக ஆட்சி கட்சிக்கலாம். நிச்சயமா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் 4 லட்சம் 5 லட்சம் ஒவ்வொரு வீட்லையும் வரிசை எச்சா பற்றி வரி போட்டு இவ்வளவு பண்ணியிருக்காங்க. நேரம் இல்லாத அடுத்தது மீண்டும் மகளிர் சந்திப்போம் சொல்லி மறுபடியும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வார்டுகளை மகளிர்களை 18 வயசு 35 வயசு இளைஞர்கள் பெண்களெல்லாம் சேர்த்து மற்றும் வார்டில் பகுதி வார்டு வரிசையாக நிர்வாகிகளெல்லாம் போட்டு நம்ம மகளிர் தினத்தில் ஒரு சவால் எடுத்து யார் கழக வேட்பாளர் நடத்துகிறாங்களோ அவங்க அதிக வாக்குகள் பெற்று தரவருக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் நினைச்சு அந்த வார்டில் வேலை செஞ்சு நம்ம வந்து அதிக வாக்குகள் பெற்றுக் கொடுத்து வெற்றி பெற செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம் மகளிரணி என்ற இந்த நேரத்தில் சூழல் எடுத்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.